ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எல்லாருக்கும். நல்ல காலையில் ஒரு டீ குடிச்சிக்கிட்டே இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம். ஸோ இன்றைக்கி மார்னிங் என்ன டிஃபன் செய்கிறது, என்ன சமையல் செய்கிறது, லஞ்சு என்ன ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, ஒன்றுமே ஐடியா இல்லை. ஸோ இப்போது பிள்ளைங்கக்கிட்டேயே நம்ம கேட்கலாம் என்ன செய்கிறதுன்ட்டு. அவங்களோட சாய்ஸ்லேயே இன்றைக்கி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், டீ கொடுத்தாச்சு. ஸோ இப்போது அவங்கக்கிட்டேயே கேட்டுட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்றைக்கி சமையல் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அவங்கக்கிட்ட இப்போ கேட்போம், என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கே தெரியல. பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்ட்டு பார்க்கலாம். பாப்பு வா, போய் சாப்பிட்லாம். ஏதாச்சும் செஞ்சு தரேன், சாப்பிடுவா. என்னம்மா டிஃபன் செய்ய போகிறீங்க? என்ன செய்யறதுன்னு தெரியல. மாவு இருக்குது, தோசை ஊற்றி தரட்டுமா, சட்னி அரைச்சி? எப்போ பார்த்தாலும் டிஃபன்றீங்க. என்ன டிஃப்ரெண்ட்டாக கலர்ஃபுல்லாக எதுனா செய்யுங்கம்மா. சரி ஓகே, செய்கிறேன் வா. ஏதாச்சும் செய்யலாம் வா. சரி வாங்க மம்மி. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணுமா? இப்போது இருக்கிற மாவை வச்சு அவங்களுக்கு எப்படி நான் கலர்ஃபுல்லாக செய்கிறேன்றதை மட்டும் பாருங்கள். தக்காளி தோசை தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 4 தக்காளி அந்த தண்ணியிலையே போட்டு நல்லா வேக வச்சு நம்ம எடுக்க போகிறோம். ஒரு 5 தக்காளி நான் எடுத்துருக்கிறேன், சின்னதாக மீடியம் சைஸு. இது ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரில் கருவேப்பிலையை ஒரு கொத்து நான் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தேங்காவை சின்னதாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உடச்ச கடலை எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நான் 2 மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4 பல் பூண்டு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னிக்கு தேவையான பொருட்கள். இது எல்லாமே இந்த மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு, கல் உப்பு சேர்த்துட்டு நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். நல்லா கொஞ்சம் குறன்னு இல்லாமல் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா டேஸ்ட்டான ஒரு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துட வேண்டியது தான். பாருங்கள், ஒரு கிண்ணத்தில் இதை எல்லாத்தையும் மாற்றிட்டு நம்ம இதை தாளித்து கொட்ட போகிறோம். ஸோ ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு பாருங்கள், எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதில் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இது மட்டும்தான் நான் தாளிச்சிருக்கேன். ஸோ தாளிப்பு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது அப்படியே அந்த சட்னியில் கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது ஓரமாக மூடி போட்டு வச்சிடலாம். அதுக்குள்ளே பாருங்கள், தக்காளி நல்லா சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இப்போ இந்த தக்காளியை தண்ணியிலேருந்து எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பிளேட்டில் எடுத்துட்டு நல்லா கொஞ்சம் சூடு ஆற விடுவோம். நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா இந்த தக்காளி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தோல் எல்லாம் தனியாக எடுத்து உரித்து எடுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், தோலோடு நம்ம இதை செய்ய முடியாது. அதனால் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா பாருங்கள், இந்த மாதிரி தோல் தனியாக வந்துடும். அது ஸ்கின் எப்போவுமே வேக வச்சதுக்குன்னு நல்லா தனியாக வந்துட்ருக்கோம். ஸோ மீதி இருக்கிறத எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இந்த மாதிரி பாருங்கள், தோலே இல்லை பாருங்கள், வெறும் தக்காளி மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதை தனியாக வச்சுக்கலாம். நல்லா சூடு கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த தக்காளியை அப்படியே மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஜாரில் இந்த 5 தக்காளியும் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சேர்த்துருக்கேன். ஸோ இதில் நம்ம உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி ஒரு 2 இன்ச்சு அளவு இஞ்சி எடுத்து சின்னதாக கட் பண்ணி அதில் சேர்த்துருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் கலருக்காக. ஏன்னா கலர்ஃபுல்லாக கேட்டாங்க இல்லையா, ஸோ அதுக்காக ரெட் சில்லி பவுடர் எடுத்துருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இப்போது ஒரு கிண்ணத்தில் மாவு வச்சுருக்கேன். இந்த மாவில் தான் நம்ம இப்போது அந்த அரைச்ச பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே அதில் தக்காளியில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் நீங்கள் பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போது இந்த அரைச்சி எடுத்துகிட்டு வந்த தக்காளி பேஸ்ட்டை இதில் ஃபுல்லாகவே கொட்டிடலாம். எல்லாமே நல்லா கொட்டிட்டு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கலரு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் கலக்க எல்லாமே ரெடி ஆகிடும்.
ஸோ பாருங்கள் சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சி எல்லாமே. ஸோ இப்போ நம்ம இதை தோசை ஊற்ற போகிறோம். அது மாத்திரம் இல்லை, ஒரு பனியாரமும் ஊற்ற போகிறோம். இப்போ ஒரு கல் வச்சுக்கலாம். கல் வச்சுட்டு நல்லா கல் சூடானதுக்கப்புறமா கொஞ்சோண்டு தண்ணியை தெளிச்சிட்டு, இந்த பேனில் தண்ணி தெளிச்சிட்டு, இந்த தவா நல்லா சூடானதுக்கப்புறமா பாருங்கள், இப்போ வந்து இந்த தோசை மாவு எடுத்து நல்லா ஊற்றிட்டு நல்லா ரவுண்டாக தோசை பதத்துக்கு ஊற்றிக்கோங்க. தோசை மாதிரி நீங்கள் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸோ நல்லா ரவுண்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் பாருங்கள் மேலே வந்து என்ன பண்ண போகிறேன்னா நெய் தடவ போகிறேன். நெய் பிடிக்கலன்னா உங்களுக்கு வந்து நெய் வந்து ஆப்ஷனல் தான், அதனால் நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், ஆயில் கூட நல்லா சுற்றி விட்டுக்கலாம். ஸோ இது நல்லா இப்படியே கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா பாருங்கள், அப்படியே திருப்பி போட்டுட்டு அப்படியே திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் சூப்பரான கலர்ஃபுல்லான ஒரு தோசை ரெடி ஆகிடுச்சி. ஸோ பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கொடுத்தோன்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா. ஸோ அதனால் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை அப்படியே நம்ம செஞ்சு கொடுக்குறது பெட்ரு. ஏன்னா எப்படியாவது சாப்பிட்டா போதுன்ற மாதிரி இருக்குது இல்லைங்களா இப்போது. ஸோ மறுபடியும் இன்னொரு தோசை நான் ஊற்றிக்கிறேன். இன்னொரு தோசை ஊற்றிட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் ஊத்தாப்பம் இதுலேயே நான் வந்து ஊத்தாப்பம் ஸ்டைலில் ஊற்ற போகிறேன். நல்லா 2 கரண்டி மாவு எடுத்து ஊற்றிட்டு நல்லா கனமாக, ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணி விடாமல் கொஞ்சம் கனமாகவே அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயம் அது கூடவே அது மேலே நல்லா தூவி விடுறேன். வெங்காயம் தூவி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் அது கூடவே நல்லா போட்டு விடலாம். கருவேப்பிலை போட்டுட்டு உங்கள்கிட்ட புதினா இருந்தாலும் போட்டுக்கலாம், நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா இட்லி பொடி இருக்குது இல்லைங்களா, இட்லி பொடி நல்லா எடுத்து தூவி விட்டுடலாம். இட்லி பொடி ஊற்றிட்டு அதுக்கு மேலே நெய் சேர்த்துக்கலாம். நெய் பிடிக்காதவங்க நான் முன்னமே சொன்ன மாதிரி நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஸோ ஆயில் வந்து சுற்றிலும் ஊற்றிக்கலாம். நெய் கொஞ்சம் எங்கிட்ட ட்ரையாக இருக்கிறதுனால நான் சுற்றி ஆயில் விட்டுடுறேன். ஸோ மேலே மட்டும் நெய் போட்டுட்டு சுற்றிலும் ஆயில் விட்டுட்டு அதுக்கப்புறமா இப்போ பாருங்கள் தோசை கரண்டி எடுத்து ஸோ இந்த இதுவெல்லாம் வந்து கொஞ்சம் அழுத்தி விடுங்க. ஸ்டப் பண்ணி விட்டிங்கன்னா அது எல்லாமே உள்ளே போய்டும், தனியாக பிரிஞ்சு வராது எதுவுமே. ஸோ இப்போ நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி தேய்ச்சி அழுத்திங்கன்னா போதும். இப்போது வந்து தோசை நல்லா வெந்துடுச்சு ஊத்தாப்போம். இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். நல்லா சூப்பரான ஒரு தோசை ரெடி ஆகிடுச்சு கலர்ஃபுல்லாக. பாருங்கள், ப்ளைன் தோசையும் நம்ம ஊற்றணும். இதே பார்த்திங்கன்னா ஆனியன் ஒரு ஊத்தாப்பமும் நம்ம இதுலேயே ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரே மாவு தான், ஆனால் எவ்வளோ வெரைட்டி செய்கிறோம் பாருங்கள். இப்போ அந்த மாவையே வச்சு நான் வந்து ஒரு பனியாரம் சுட போகிறேன். அதுக்கு பனியார கல் சூடு பண்ண விட்டுட்டு இப்போ வந்து தோசையை வந்து பிள்ளைக்கு கொடுத்துடலாம். ஸோ அவங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு அவங்க சொல்லுவாங்க. ஸோ இப்போது அந்த தோசையை மட்டும் நம்ம வச்சு கொடுத்துடலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு தோசை ரெடி ஆகிடுச்சு. இப்போ அவங்களையே கேட்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதை அவங்கக்கிட்டேயே கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்கக்கிட்டேயே கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை சாப்பிட்டு அவங்க எப்படி இருக்குன்னு சொல்லட்டும். சூப்பராக இருக்குமா, நல்லா இருக்குமா, தேங்க்ஸ்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ அதுக்கு மறுபடியும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா பாருங்கள், வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இது எல்லாமே அந்த மாவில் நல்லா பொடியாக நறுக்கி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பனியாரம் தான் செய்ய போகிறோம். ஸோ இப்போ இது எல்லாமே அந்த மாவில் கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே கல் நல்லா சூடாயிடுச்சு, பனியார கல். ஸோ இப்போ அதில் எண்ணெய் விட்டுக்கலாம். எல்லா குழிலையும் பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ இந்த பனியாரம் நம்ம ஊற்றி எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்டான ஒரு பனியாரம். ஸோ ஒரே மாவில் நம்ம எத்தனை வெரைட்டி செய்கிறோம் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு மூடி போட்டு வேக வச்சு திருப்பி போட்டுக்கலாம். ஸோ இந்த பக்கம் வெந்ததுக்கப்புறம் இப்போ நான் ஒரு மூடி போட்டு நல்லா திருப்பி போட்டு வெந்துக்கலாம். நான் மாவு கம்மியாக ஊற்றிருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் சைஸு வந்து சின்னதாகிடுச்சு. இது கல்லே ரொம்ப சின்னது தான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரே மாவில் நம்ம எத்தனை வெரைட்டி கலர்ஃபுல்லாக
செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ வீட்டில் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.